அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. சரி, இப்ப 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாகவும் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளுகிற போக்கையும் உண்டாக்குவார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் அந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னால இஸ்ரவேலரை அப்படியே கண்ணுக்கு முன்னால நிறுத்துறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணுக்கு முன்னால நிறுத்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்ன அப்படின்னா பாருங்க, அதுக்கு முன்னால ஸ்தோத்திரம், அந்த 10ஆம் அதிகாரத்துல வாசிங்க எல்லாரும் பாருங்க. சமுத்திரத்தின் வழியாய் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். 1ஆம் வசனத்துல எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். சரியா? எல்லாரும் அபிஷேகம் பெற்றார்கள். ஆனா எல்லார் மேலையும் தேவனுக்கு பிரியமா இருக்குல்ல. சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் ஞானஸ்நானம் எடுத்தாலும் அபிஷேகம் பெற்றாலும் எல்லாரையும் தேவனுக்கு பிரியமா இல்ல. அப்படி இருக்கு பைபிள்ல. 5ஆம் வசனத்துல அப்படி இருந்தும் அவர்களிடத்தில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். இத்தனை பேர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், அபிஷேகம் பெற்றவன், ஆமென், எல்லாம் பெற்று சபைக்கு வந்து ஆராதிச்சவன் தான். ஆனா வனாந்தரத்துல அவன் எல்லாரும் என்ன செஞ்சிட்டான்? அழிக்கப்பட்டு விட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் அழிக்கப்பட்டுட்டான். அவங்க அழிக்கப்படுவதற்கு 5 காரியம் இருந்துச்சு. அவங்க அழிக்கப்படுவதற்கு காரணம் 5 காரியம் இருந்துச்சு. ஏன் அவங்க வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க அப்படின்னா பாருங்க, 1 இச்சை. பாருங்க 6ஆம் வசனம். முதல்ல அவங்களுக்குள்ள இருந்தது என்னது? இச்சை. இச்சை இருந்தது. பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு. அல்லேலூயா. நீங்க எதையாவது பார்க்கறதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க அழிக்கப்படுறதுக்கு முதல் காரணம் இச்சை. அல்லேலூயா. ஆமென். அழிக்கப்படுறதுக்கு முதல் காரணம் என்ன? இச்சை. 2வது என்ன தெரியுமா? அந்த 7ஆம் வசனம் கடைசி வரைக்கும் வாங்க. விக்கிரக ஆராதனை. அவர்களை போல நீங்களும் என்ன ஆயிராதீங்க? விக்கிரக ஆராதனைக்காரராய். விக்கிரக ஆராதனை இருக்கா இல்லையா? வரேன் பின்னாடி. விக்கிரக ஆராதனைனா என்ன? சரி, கர்த்தர் நல்லவர். விக்கிரக ஆராதனை 2வது. அவங்க அவங்க வனாந்தரத்திலேயே மரித்து போவதற்கு, அழிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? விக்கிரக ஆராதனை. 3வது அவங்களுக்குள்ள இருந்தது வேசித்தனம். 8ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. ஒரே நாள்ல இங்க 23ன்னு போட்டிருக்கு, யாத்ராகமத்துல 24ன்னு போட்டிருக்கு. 24,000 பேர் ஒரே நாள்ல 24,000 பேர் செத்துட்டாங்களாம். எதனால? வேசித்தனம் பண்ணினதுனால. 3வது அவங்ககிட்ட இருந்தது வேசித்தனம். 4வது அவங்ககிட்ட இருந்தது பரீட்சை பார்த்தார்கள். 9ஆம் வசனம். பரீட்சை பார்த்தார்கள். அவங்கள என்ன பார்த்தாங்க? பரீட்சை பார்த்தாங்களாம். பாப்போமே அப்படின்னு. அல்லேலூயா. அடுத்ததா 5வது அவங்களுக்குள்ள இருந்தது முறுமுறுப்பு. அடுத்தால 5வது அவங்களுக்குள்ள இருந்தது என்னது? முறுமுறுப்பு. இந்த 5 விஷயமும் அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாலும், அவங்க சபைக்கு வந்தாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும், இந்த 5 விஷயமும் இருந்துச்சுன்னா அவர்கள் வனாந்தரத்தில் எப்படி அழிக்கப்பட்டார்களோ அப்படியே இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்படுவதற்கு காரணமாய் மாறிவிடும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இச்சை இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு மேலே இச்சை. அங்கே சாப்பாடு எங்களுக்கு வந்து மண்ணாவை சாப்பிட்டு நாங்கள் வெறுத்துட்டோம். அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல இறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. அழுதாங்க. சாப்பாடு கேட்டு அழுதாங்க. அவங்களுக்கு சிக்கன் வாடை இல்லைன்னா, மட்டன் வாடை இல்லைன்னா, பீஃப் இல்லைன்னா, ஃபிஷ் இல்லைன்னா அவங்களால என்ன செய்ய முடியல? சாப்பிட முடியலை. ஆமென். ஆமாம், அவங்களுக்கு அப்படியே அது மேலே பயங்கரமான இச்சை. ஸ்தோத்திரம். உடனே ஆண்டவர் அங்கே வனாந்தரத்தில் அவங்களுக்கு எல்லாம் காடைகளை கொடுத்தார். வயிற்றுக்கு காடைகளை கொடுத்தார். ஆனால் ஆத்துமாவுக்குள்ளே அவங்களே இளைப்பை
ஆத்துமாவுல என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லை, சாப்பாடு கிடைச்சது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரியவர்கள் சொல்லக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? இச்சையின் நிமித்தம் அவங்க கேட்டதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க கேட்டதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா அவங்க ஆத்துமாவில சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, படுத்தா தூக்கம் வரல. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படியோ சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு நினைச்சாலும் சாப்பிட்ட திருப்தி இல்லை. ஆத்துமாக்களில் இளைப்பாறுதல் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இச்சை. ஆமென் சொல்லுங்க. Dress மேல உங்களுக்கு இச்சை இருக்கா? சிலருக்கு Dress மேல இச்சை இருக்கு. ஆமென். சிலருக்கு நகை மேல இச்சை இருக்கு. நகை மேல நிறைய இச்சை இருக்கு. பெருசா போடணும், பெருசா வாங்கணும், புதுசா வாங்கணும் அப்படின்னு. ஆமென். மற்றவங்களை பார்த்து இதெல்லாம் என்னது? நீங்க சொல்லாட்டாலும் உண்மை அதுதான். சரியா? உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா, ஆசை. அவங்கள மாதிரியே நம்மளும் வீடு கட்டி, அவங்கள மாதிரியே நம்மளும் கார் வாங்கி, அவங்கள மாதிரியே. இதெல்லாம் என்னது? பக்கத்தில் இதுதான் இச்சை. சரியா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, இச்சை. சரி, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அந்த சபையில இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அவங்க எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. 11ஆம் வசனம், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக என்ன நடந்தது அப்படிங்கறத சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. இதை ஏன் எழுத இன்னைக்கு இந்த பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு? நான் உங்களுக்கு எனக்கு எச்சரிப்பு வரணும்னு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் உங்களுக்கு சோதனை வரும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த சோதனையை போல, எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிற சோதனையை போலத்தான் சோதனை இன்னைக்கு முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு என்ன செய்யும்? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி சோதனையில நீங்க என்ன செய்யணும்னா, தப்பித்துக் கொள்ளுகிற போக்கையும் கர்த்தர் கிருபையினாலே உங்களுக்கு தருவார். ஆகையால் என் பிரியமானவர்களை விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்ப இதுக்கு நான் 1-2 எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கர்த்தர் நல்லவர். எப்படி இவங்க விழுந்து போனாங்க, எப்படி நடந்தது, இதுக்கு நம்ம லைஃபுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க விழுந்தது மாதிரி திருஷ்டாந்தம்னு சொல்லி நமக்கு எச்சரிப்பு உண்டாகணும்னு சொல்றாங்களே, அவங்க லைஃப்ல அப்ப அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க எப்படி இந்த காரியம் அவங்களுக்குள்ள வந்துச்சு? இந்த இச்சை எப்படி வந்துச்சு? இந்த விக்கிரக ஆராதனை எப்படி வந்துச்சு? இந்த வேசித்தனம் எப்படி வந்துச்சு? இந்த முறுமுறுப்பு எப்படி வந்துச்சு? எப்படி இவங்க இப்படி பரீட்சை பார்த்தாங்க என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம். ஆமென். இஸ்ரவேல் 1-2-3 வாசிங்க. சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட. நல்ல கவனிங்க. ரொம்ப ரொம்ப ஆழமா நிறைய காரியங்களை சிந்திச்சு பேச வேண்டிய வசனம். கர்த்தர் நல்லவர். 24ஆம் அதிகாரம், என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி அங்க பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி அந்த ஸ்தோத்திரம் அவன் மூலமா தேவ ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று பாலாக் ராஜா விரும்பினான். பாலாக் ராஜா அதுக்கு சபிப்பதற்கு அந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்தான். என்ன செஞ்சான்? கூலி கொடுத்தான். அவன் உடனே பார்த்தான், இல்ல, தேவ ஜனங்களை, தேவன் ஆசீர்வதிக்க விரும்பின ஜனங்களை நான் சபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்றான். ஆனா அவனுக்கு திரும்ப ஆசை காட்டுறான், இல்ல, இன்னும் கொஞ்சம் உனக்கு பொன் பொருள் தர்றேன், இன்னும் கொஞ்சம் அதிகமான காணிக்கை காசு தர்றேன், நீ எப்படி ஆகியும் அந்த ஜனங்களை சபிச்சிரு அப்படின்னு சொல்றான்.
அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு திரும்ப போய் இவன் தேவனிடத்துல போய் நிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, சபிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவ ஜனங்களை ஒருவரும் சபிக்க முடியாது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, மூணாம் தரமும் திரும்ப சொல்றான், இல்ல, நான் உனக்கு இன்னும் தர்றேன், நீ எப்படியாவது தேவன்கிட்ட பேசி அந்த ஜனங்களை சபிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தோத்திரம் பாலாக் ராஜா அந்த பிலையாம் என்கிற மனுஷனுக்கு கூலி கொடுக்கிறான். அப்படி பார்த்துட்டு அவன் சொல்றான், அங்க சபிக்க வந்தவன் சொல்றான், இல்ல, நான் கண்மலையின் உச்சியில் இருந்து நான் பார்க்கிறேன், இந்த ஜனம் பரவி போகிற ஆறுகளை போல ஜனம், இந்த ஜனம் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இவங்க மகா பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஜனத்தை குறித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை அந்த பிலையாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்களை யாரு சபிக்கணும்னு நினைச்சாலும் சரிதான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தான் செய்வார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. சில நேரத்தில் யாராவது சபிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு அந்த ஆட்கள் மேல கோபப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு சொல்லி அவங்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த அவங்களுக்கு பெலன் உண்டு. அவங்களெல்லாம் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவ ஜனங்களை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி அந்த ராஜா கிட்ட சொல்லிட்டான். ராஜா சொல்லிட்டான். அப்படின்னா அந்த பாலாக் ராஜா கேட்கிறான், அப்ப எப்படித்தான் அந்த ஜனத்தை நம்ம வீழ்த்துறது, எப்படித்தான் அந்த ஜனத்தை அவனை சிறுமைப்படுத்துவது, அதற்காக ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லு. யார்கிட்ட கேட்கிறான்? பிலையாம்கிட்ட கேட்கிறான். பிலையாம்கிட்ட கேட்ட உடனே பாருங்க, ஆமென் ஸ்தோத்திரம், இவங்களை கர்த்தர் சபிக்க மாட்டாரு, கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிக்கத்தான் செய்வாரு. ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கும் இவங்களுக்கும் இடையில நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை அவங்களை தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறபடி ஒரு காரியத்தை செஞ்சுட்டா அங்க இவங்களே தன்னாலே என்ன செஞ்சிருவாங்க? கெட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மற்றபடி கர்த்தர் இவங்களை என்ன செய்ய மாட்டாரு? சபிக்க மாட்டாரு. உடனே அந்த சொன்னா, என்ன செய்யணும்? ஒண்ணுமே இல்லை. உன் வீட்டில் நடக்கிற விருந்துக்கு, உன் வீட்டில் நடக்கிற கொடை விழாக்கு, உன் வீட்டில் நடக்கிற திருவிழாவுக்கு உன் ஜனங்களோட அவங்க ஜனங்களையும் விருந்துக்கு கூப்பிடு. அவங்களையும் நீயும் ஒன்னா சாப்பிட ஆரம்பிங்க, ஒன்னா விளையாட ஆரம்பிங்க. அப்படியே நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்க்க ஆரம்பிங்க. அப்படியே ஸ்தோத்திரம் அவங்க விழுந்து போயிடுவாங்க. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா. வாசிங்க 25:1. 25:1. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. சித்தீம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சித்தீம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் தேடினேன். அர்த்தம் என்னன்னு சொல்லி தேடின உடனே அந்த இடத்துல அதுக்கு பெருசா அர்த்தம் போடல. ஆனா ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அந்த ஜனங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. சித்தீம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அந்த ஜனங்கள். இப்ப சொல்லுங்க, அந்த ஜனங்கள்னு சொன்னா ஏதோ ஒரு முத்திரையை குத்துற மாதிரி இருக்குல்ல. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை பார்த்து இந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஜனங்களுக்கு ஏதோ ஒரு முத்திரை குத்தப்படுகிறது இல்ல. அப்படித்தான் சித்தீம் என்கிற பேருக்கு என்ன அர்த்தமா? அந்த ஜனங்கள் அப்படின்னு அந்த அர்த்தமா. அப்ப எந்த இடத்துல கரெக்டா வர்றாங்க பாருங்க, அது ஏதோ ஒரு ரிமார்க்காக போகுது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. சித்தீம் என்கிற இடத்துல அந்த ஜனங்கள் என்று ஒரு மார்க் பண்றாருன்னா அங்க ஏதோ ஒரு ரிமார்க் ஆக போகுது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சம்படி நீங்க தேவையில்லாத இடத்துக்கு நீங்க போய் அது சித்தீமா மாறிடக்கூடாது. தேவையில்லாத இடத்துக்கு போய் உங்களுக்கு ஒரு ரிமார்க் ஆயிடக்கூடாது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அந்த சித்தீம் என்ற இடத்துல என்ன செஞ்சாங்களாம்? தங்கி இருக்கையில் அல்லேலூயா. இந்த மோவாபின் குமாரத்திகளை எப்படி தெரியுமா வச்சிருந்தான்? எப்படி தெரியுமா? அவங்கள பார்த்த உடனே இவங்க வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். வார்த்தை ஒண்ணு ரொம்ப கருகலானது. பண்ண தொடங்கினார்கள் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு அர்த்தம். யார? மோவாபிய அந்நிய ஜனங்களை அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க?
நேசிக்க தொடங்கினார்கள். ஏன் நேசிக்க தொடங்கினார்கள்? அவர்களை பார்க்கிற போதே அந்த மோவாபிய குமாரத்திகள் இச்சையை தூண்டுகிறவர்களாய் தங்களை அலங்காரம் பண்ணியிருந்தார்கள். நம்ம தேவ பிள்ளைங்க ஏன் அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம்னு உங்களுக்கு தெரியுதா? அவன் அப்படியே மேக்கப் பண்ணி பயங்கரமா சோடிச்சு அப்படியே வந்துட்டான். இதை பார்த்த உடனே நம்ம ஆட்கள் என்ன செஞ்சுட்டான்? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்களோட யாராவது ஏதாவது பேசி ஏதாவது விழுந்து போயிருவோம். உன் பேச்சு எல்லாம் மீறக்கூடாது. நீ இருக்கிற இடம் எல்லாம் மீறின இடமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், அல்லேலூயா சொல்லுங்க. கட் பண்ணு. தொடக்கத்திலே கட் பண்ணு. தொடங்கினார்கள். சில பேர் ஏதோ காரியத்தை தொடங்கிட்டீங்களா, ஏதோ பேச்சுவார்த்தை போகுதா, ஏதோ காரியம் நடக்குதா, நிறுத்து. கர்த்தர் அருவருக்கிறார். உனக்கு என்ன பேச்சு சம்படியோட? முதல்ல இங்கதான் ஆரம்பிச்சது. வனாந்தரத்தில் விழுந்து போக காரணம் தொடங்கினார்கள். நல்ல விஷயத்தை தொடங்குங்கம்மா, நல்ல விஷயத்தை தொடங்குங்க ஐயா. ஓ, கர்த்தர் பேசுகிறார். சிலரோடு சில கான்டாக்ட் லிஸ்டை நீ டிலீட் பண்ணு. சில வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு வெளியே வா. சில இன்ஸ்டாகிராமை விட்டு வெளியே வா. ஏதோ சாட் போகுதா, குட் மார்னிங், குட் ஈவினிங். கர்த்தர் பேசுறார். தொடக்கத்திலே நிறுத்திரு. அல்லேலூயா. அழகுல மயங்காத குப்பை. அல்லேலூயா. மோவாபிய குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இவன் அவன் மேல உள்ள ஆசையில இப்ப எங்க போயிட்டான்? கோயிலுக்கு போயிட்டான். எங்க போயிட்டான்? கோயில் கொடைக்கு போயிட்டான். கோயில் கொடைக்கு யாரும் போறீங்களா? வெடி பார்க்க போறோம், கோபுரத்தை பார்க்க போறோம், லைட்டை பார்க்க போறோம். அங்க நிறைய முட்டாய் விற்போம், வாங்கி சாப்பிட போறோம். தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி. நீங்க கொடைக்கு வர வேண்டாம். மறுநாள் நாங்க கடாய் வெட்டி இருக்கோம், கறி போட்டு சாப்பிட்டு போங்க. நல்ல கறி குழம்பு வச்சிருக்கோம், பெரிய கடாய் உங்களுக்குன்னு நாங்க கும்பிடாம தனியா எடுத்து வச்சிருக்கோம். இப்படித்தான் கூப்பிட்டான். அல்லேலூயா. ஆமென். ஆமா, கறி தானே. சாப்பாட்டுல என்ன இருக்கு? சாப்பாட்டுல தானே விழுந்தான், செத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். விருந்துண்ணும்படி எல்லாரும் ஒன்னே செஞ்சான். சாப்பாட்டுனா தான் நம்ம ஆள் செத்துறானே. சோறுனா நம்ம ஆள் என்ன செஞ்சிடறான்? ஏன்னா அவன் பாருங்க, எகிப்திலிருந்து வனாந்தரத்தில் ஆண்டவர் ரட்சித்து அவனை வானத்தின் மன்னாவாகிய அந்த மன்னாவை கொடுத்து அவனை பரலோக மன்னாவை கொடுத்து நடத்திட்டு வர்றாரு. இவன் நினப்பு போறான். எதுல இருக்கான்? வெங்காயம், வெள்ளைப்புடு, வெள்ளரிக்காய், கும்பிட்டிக்காய். நாங்க சக்கரை பொங்கல் நெய் ஊத்தி அப்படியே நாங்க அப்படியே வாயில போட்டோம்னா எந்த நினைப்பு இருக்கு உனக்கு? இன்னும் சக்கரை பொங்கல், இன்னும் தயிர் சாதம், பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நாக்க கெடுத்தாச்சு. அல்லேலூயா சொல்ல மாட்டேலா? இன்னும் கொலக்கட்டை கேக்கு சிலருக்கு புட்டுச்சு. அந்த கொலக்கட்டை, இந்த கொலக்கட்டை. அந்த ருசி இஸ்ரவேல் ஜனத்துக்கு பூரா என்ன நினைப்பு வந்துச்சு? அந்த ருசி. வெள்ளரிக்காய், வெள்ளைப்புடு, வெங்காயம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பாருங்க, விருந்துண்ணும்படி அழைத்தான். அதுக்கப்புறம் போய் அவர்கள் ஜனங்கள் போய் உடனே சாப்பிட்டு வாங்க. மறுநாள் நாங்கள் கொடைக்கு வர மாட்டோம், மறுநாள் சாப்பிட வந்துருந்தோம். யாராவது போனைய இந்த வனாந்தரத்தில் காளி மாதிரி தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது ரொம்ப கஷ்டமா தெரியுதா? வசனத்தை தான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர்கள் தேவர்களை
முக்கியமான வார்த்தையை விட்டுட்டீங்களே, பணிந்து கொண்டார்கள். அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. போய் போறங்க சோற தின்ன உடனே என்ன பண்ணிட்டான், போய் விழுந்து கும்பிட்டுட்டான். விழுந்து கும்பிட்டுட்டு பைபிள் சொல்லுது, அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் என்ன வந்துச்சு? கோபம் உண்டது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கோபம் உண்டது. நல்லா கவனிங்க. சில காரியங்களை இந்த பகுதியிலிருந்து சொல்ல வரும். எத்தனை மணிக்கு முடிக்கலாம் நீங்க சொல்லுங்க? கரெக்டா 11. எஸ், கேப்ரியல் சொல்லியாச்சு. ஓகே, அல்லேலூயா, ஆமென். கரெக்டா 11. சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் விட்டா அப்படியே போயிட்டே இருக்கலாம், இதுல அப்படியே போயிட்டே இருப்போம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்க. இப்பமே தூக்கம் வருதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூங்குவோம். சரியா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சரி, இப்ப பாருங்க, இப்போ இது நடக்குது. கர்த்தர் கோபம் உண்டது. கர்த்தருக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. நீங்க இந்த மாதிரிலாம் போகும்போது கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? இந்த மாதிரிலாம் நீங்க ரொம்ப ஒரு மாதிரி போன கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? யோசிங்க. நம்ம கர்த்தருக்கு பிரியமா வாழ வேண்டாமா? கோயில் கொடையில நமக்கு என்ன வேலை? அங்க இருக்கிற கடைகள்ல போய் சாமான் வாங்க போறது என்ன வேலை? அது நான் ஒண்ணு சொல்றேன், என்னைக்கு வெளியே ஊர் சுத்த போயிட்டோமோ அன்னைக்கு மாட்டிடுவோம். நல்லா கவனிங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்றேன், இதை முடிச்சிட்டு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தருக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்த உடனே அடுத்த வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தூக்கி போடும்படி அவனை தூக்கி தொங்க விடுன்ட்டார். அல்லேலூயா. தொங்க விடுன்னு சொன்ன உடனே அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் உடனே மோசே சொல்றான், இந்த விஷயத்தை செய்யணும். இந்த விஷயத்தை செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் எழும்பி வர்றாங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த சம்பவத்தின் நிமித்தம் என்ன வந்துச்சு? வாதை அந்த தேசத்துல வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. வாதை வந்துச்சு. நாங்க பாருங்க, நான் புதிய ஏற்பாட்டுல 23 சொல்லி இங்க 24,000 போட்டிருக்கு பாருங்க. எத்தனாவது வசனம் சிஸ்டர்? 8, 9 வசனம். அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர் ஒரு நாள்ல செத்து போயிட்டான். செத்து போன உடனே கர்த்தர் மோசே நோக்கி, மோசே உடனே சொல்றான் அடுத்த வசனத்துல, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம். கர்த்தருடைய பட்சத்துல யாராவது நிக்கிறீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே யார் வந்தா? பினகாஸ் என்பவன் வந்தான். கைகளை உயர்த்தி இந்த பினகாசுகள் எழும்பட்டும். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற, அல்லேலூயா, வாதையை நிறுத்தக்கூடிய பினகாசுகள், பரிசுத்தத்தை காண்பிக்கிற பினகாசுகள் எழும்பட்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியம் காண்பித்ததுனால ஆமென், கர்த்தர் என்ன பண்றாரு? யாரோ ஒருத்தன் எழுப்பிட்டான். இவ்வளவு சனம் 24,000 பேர் செத்து போன இடத்துல ஒரே ஒருத்தன் எந்திரிச்சு பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நானும் கர்த்தருக்காக எழும்பினா, நீங்கள் நானும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தா, தேசத்துல கர்த்தருடைய கோபத்தை, உக்கிரத்தை நம்ம மாற்ற முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. குடும்பத்து மேல கோபம் இருக்கலாம், நீங்க எழும்புனா குடும்பத்து மேல உள்ள கோபம் நீங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கிராமத்து மேல ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு வரலாம், நம்ம எழும்புனா நம்ம கிராமத்துல நம்ம கோபத்தை திருப்ப முடியும். ஆமென் சொல்லுங்க. பினகாஸ் எழும்புன உடனே சொல்றாரு, அடுத்த வசனம் 12.
அவன் எழும்பி வந்தான் பாத்தியா, இன்னும் தீரல, கோபம் தீரல. ஆனா அவன் எழும்பிட்டான். எழும்பின உடனே அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை, அவனுக்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன். அது சமாதானத்தின் உடன்படிக்கை. இதுவரைக்கும் வாதை, இதுவரைக்கும் நோய், இதுவரைக்கும் பலவீனம், இதுவரைக்கும் கடன், இதுவரைக்கும் பிரச்சனை, இதுவரைக்கும் போராட்டம். ஆனா நீ எழும்பினால் கர்த்தர் இதெல்லாம் மாத்துவார். மாத்தின உடனே ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை கர்த்தர் செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ எழும்பினா போதும். ஆமென். பெனகாசு எழும்புனா உடனே அவனோட ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை கர்த்தர் பண்ணினார். பண்ணிட்டு சொல்றாரு, இனிமேல் அடுத்த வசனம், அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியால் அவனுக்கும் அவன் பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை அவனை தலைமுறையா அவனையும் அவன் குடும்பத்தையும் என் ஊழியத்தில் நான் பயன்படுத்த போறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒருவன் செய்த தவற கண்ணுக்கு முன்னால் அதை என்ன செஞ்சான், கொன்னு போட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒருத்தன் தப்பு செய்ய 2 பேர் போனாங்க. தப்பு செய்ய போனவன் பேரையும் பைபிள்ல எழுதியிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? நோட் பண்ணிடுவார். இதெல்லாம் நீங்க கவனிக்கணும், நீங்க இதெல்லாம் கவனிக்கணும். இந்த தப்பு செய்ய போனவங்க யாருன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. வாசிக்கலாம் 14. அந்த மனுஷன், தப்பு பண்ண மனுஷனுடைய பேர் சிம்ரி. பேர் என்ன பேரு? எல்லாரும் சொல்லுங்க, மறக்கவே கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, சிம்ரி. நம்ம செல்போன்ல போட்டுக்க பாத்தீங்களா, சிம் சிம், அது கூட ஒரு ரீ, சிம்ரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த மனுஷன் பேர் என்ன? சிம்ரி. அந்த பொண்ணு பேர் என்ன? எஸ்பி. எஸ்பி தானே? கஸ்பி, சாரி கஸ்பி. அல்லேலூயா. அந்த பொண்ணு பேர் என்ன? கஸ்பி. பேரை சொல்லி கவலைப்படுத்திட்டார்ல. தப்பு பண்ண ஆளுடைய பேரை சொல்லிவிட்டார் பத்தியா? சிம்ரி, கஸ்பி, 2 பேர் பேரையும் சொல்லிட்டார். பேர் ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஸ்வீட் நேம், அப்படித்தானே? அப்படியே அந்த காலத்தில் ரொம்ப டீசெண்டா பேர் வச்சிருக்கான் பாருங்க. என்ன பேரு? ஹாய் சிம்ரி, ஹாய் ஹலோ சிம்ரி, ஹாய் காஸ்பி, ஹாய். இல்ல டீசெண்டான பேரா தானே இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், தப்பு பண்ணவன் 2 பேர். இந்த மாதிரி லிஸ்ட்ல நம்ம பேர் வந்துடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி, பரலோக புஸ்தகத்துல என் பேர் இருக்கணும், பரலோக ஜீவ புஸ்தகத்துல என் பேர் இருக்கணும். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 பேர் பேரை மறக்கவே கூடாதுன்னு இன்னைக்கு சிம்ரி, கஸ்பி. நம்ம ஊர்ல சிம்ரி கஸ்பி யாரும் இருக்கக்கூடாது. பிணக்காசு உருவி குத்திரணும். ஆமென். அல்லேலூயா. அவனை 2 பேரையும் யாரு கொண்டு போட்டா? பிணக்காசு. ஈட்டி எடுத்து ஒரே குத்து. நம்ம போகும்போது ஈட்டியோட தான் போனோம். உங்களுக்கு புரியுதா? பட்டயத்தோட தான் போகணும், போவேல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய சிம்ரி கஸ்பி எல்லாம் குத்திரணும், அப்பதான் பாவ நிவர்த்தி செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றது எழுத்தின்படி சொன்னாலும் நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா விளங்கிக்கிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கையில சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க. சரி, இவங்க யார் தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? பாருங்க, மீதியானியரா கொஞ்சம் நல்லா பாருங்க. 14ஆம் வசனத்துல அந்த தொடர்ந்து வாசிங்க. அவன் சல்லூவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்துல ஒரு பிரபுவாய் இருந்தான். கஸ்பி எப்படிப்பட்டவ? அவ அப்பாவும் ஜனங்களுக்கு தலைவனா இருந்தான். அவ அப்பன் யாரு? சிம்ரியோடைய அப்பன் பிரபு, அந்த கஸ்பியோடைய அப்பன் தலைவன். அப்பா பெரிய இடத்து பிள்ளைகள். இந்த 2 பேரும் யாரு? புரியுதா உங்களுக்கு? பெரிய இடத்து பிள்ளைகள். தப்பு பண்றவன் யாரா இருந்தா? பெரிய இடத்து பிள்ளைகள். பெரிய இடத்து பிள்ளைகள் தப்பு பண்ணா வெளியே வருமா? நம்ம ஊர்ல வெளியே வருமா? அமிக்கிடுவான், வெளியே சொல்ல மாட்டான். அல்லேலூயா. ஆனா இப்ப இவன் பக்தி வைராக்கியம் எப்படி காண்பிச்சான்னு பாருங்க. நம்ம நியாய தீர்ப்பும் நம்ம சில பிரச்சனையையும் ஆளை பார்த்து தான் முடிவு பண்ணுவோம். இவன் பெரிய பெரிய ஆளுடைய பிள்ளைங்க, பெரிய பெரிய ஆளுடைய பொண்ணு அப்படின்னா பிரச்சனையில நம்ம எதிர்த்து நிப்போமா? ஹலோ சொல்லுங்க. எதிர்த்து நிப்போமா? நிக்க மாட்டோம். ஆனா பிணக்கா செஞ்சு நின்னோம். யாரா இருந்தா என்ன?
கர்த்தருக்கு விரோதமா நீ செஞ்சன்னா, நீ பெரிய மனுஷனா இருந்தாலும் சரிதான், நீ தலைவனா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் செய்ய சொன்னதை நான் செய்வேன். ஆண்டவர் பெரிய ஆளு சின்ன ஆளுலாம் பார்த்துலாம் பார்க்க மாட்டாரு. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, மூப்பரா இருந்தாலும் சரிதான், ஊழியரா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் விசுவாசி, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது எதிர்ப்பு சிம்ரி கஸ்பினா குத்திர வேண்டிதான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. சிம்ரி கஸ்பினா என்ன செஞ்சிடணும்? ஆமா, பாஸ்டர் மவனா இருந்தாலும் சரிதான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த தலைவன் முன்மாதிரியா சொல்லணும்னு தான் சொல்றேன். ஆமென். அவன் மேல என்ன அழைப்பு இருக்கு, என்ன அபிஷேகம் இருக்கு, என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆமென். நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆனா நான் சொல்றேன், இது நிறைய பேர் பார்க்காங்கல்ல, அங்க பாஸ்டர்கள் பார்க்காங்கல்ல, அவங்களுக்கு கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சிம்ரி கஸ்பி உத்திர வேண்டிதான். ஆமென். இவன் பிணைகாசு பட்டயத்தில் காமிச்சான் பாருங்க. காமிச்ச உடனே அங்க கர்த்தருடைய கோபம் என்ன செஞ்சுச்சான்? ஆறிச்சு. அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் காண்பித்தான். ஆமென். 24,000 பேர் செத்தான். இது நிமித்தம் தான் அங்க வனாந்தரத்துல என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம். அநேகர் 24,000 பேர் செத்து போனாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற பிணைகாசுகள் தேவை. இந்த கடைசி காலத்துல சொல்லுங்க, அந்த வனாந்தரத்தில் மரித்து போன அந்த ஜனங்களுக்குள்ள இருந்த கிரியைகள் அல்ல, எனக்குள்ள பிணைகாசுக்குள்ள இருந்த அதே ஆவி, அதே பக்தி வைராக்கியம் எனக்குள்ள எழும்பி வரணும். கர்த்தருக்காக நிற்க, கர்த்தர் பட்சத்தில் நிற்க, அல்லேலூயா, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்க ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளையா நீங்கள் நானும் வாழ, அல்லேலூயா, சபைக்கு சாட்சியா ஜீவிக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இங்கதான் பிரச்சனை நடந்துச்சாங்க. இங்க இந்த பிரச்சனையினால தான் அங்க 24,000 பேர் மடிந்து போனார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வெளியே போனாங்க தெரியுமா? வெளியே போனாங்க. சித்தீம் என்றால் அந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லி மார்க் வச்சாங்கல்ல, ஒரு ரிமார்க்கு. அந்த ரிமார்க்குக்கு ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாக்கோபுக்கு பெற்ற ஆதியாகமம் தீனாள் தேசத்து பெண்களை, அல்லேலூயா, நல்ல கவனிங்க, லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய, ஆமென், ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு மொத்தம் 12 ஆம்பளை பிள்ளைகள். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. யாரு? தீனா. தீனா, அல்லேலூயா. தீனாங்கிறவா கர்த்தர் நல்லவர். இப்போ இவ என்ன பண்ணுனா தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டா. ரவுண்ட் அடிக்க புறப்பட்டா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவ புறப்பட்டு பார்த்தா, போன உடனே அவளை அங்க ஒருத்தன் பார்த்தான். அவன் பேரு சீகேம். அவன் பேர் என்னது? சீகேம். அந்த ஊர்க்காரங்க, அவன் பேரே சீகேம். கர்த்தர் நல்லவர். அவன் சீகேம்னா அவன் பேர் சீகேம் இல்ல, அந்த ஊர்ல அந்த ஊர்க்காரம்னு சொல்லுவாங்க பாருங்க. இவன் இந்த ஊர்க்காரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. உங்களை ஒரு ஊர்க்காரம்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இந்த சீக்கிரம் சொல்லி வாங்கல என் கூட. அல்லேலூயா. அத மாதிரி சொல்லியிருக்கான். அந்த ஊர்க்காரன் பார்த்து அவளை பேசினா. அவ கூட போய் அங்க தவறு நடந்துட்டு. அல்லேலூயா. ஆமென். தவறு நடந்த உடனே அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஸ்தோத்திரம். அங்க போன உடனே அவங்க அண்ணன்மார் 2 பேர் வந்தாங்க. தன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துட்டுன்னு சொன்ன உடனே அவன் உடனே என்ன பண்ணுனா? ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் அந்த தீனாள் மேல அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லி யாக்கோபிட்ட பேசுறான். யாக்கோபிட்ட உங்க பொண்ணை எப்படி ஆகிலும்
கட்டி கொடுத்துருங்க, நாங்க என்ன வேணாலும் செய்றோம். நாங்க வந்து ஞானஸ்நானம் எடுக்கனாலும் எடுக்கும், நாங்க சபைக்கு வரணும்னாலும் வாரோம், நாங்க என்ன செய்யணுமோ பொண்ணு கட்டுத வரைக்கும் தான். நல்ல கவனிங்க, பொண்ணு கட்டுத வரைக்கும் தான். ஆமென். அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்களே எல்லாம் மாத்திக்கிடுதோம், எல்லாம் செஞ்சுக்கிடுதோம். அதை மாதிரி இங்க சொல்லியிருக்கான். சொன்ன உடனே இவன் இப்படி பேசி என்ன இருந்தாலும், என் தங்கச்சி வெளியே போகும்போது இவன் இந்த மாதிரி பேசி அவன் வந்து தப்பு பண்ணிட்டான், இதனால அவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேர் அந்த அண்ணமார் எழும்பி என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க, நாங்க என் தங்கச்சியை கட்டித்தாரோம் அப்படின்னு சொல்லி விருத்த சேதனம் பண்ண வச்சு, அந்த விருத்த சேதனம் பண்ணி அந்த வழியில் இருக்கிற நேரத்தில் அவ்வளவு உள்ள புகுந்து அவனை எதிர்த்து போரிட முடியாத நேரத்தில் அவனை வெட்டி கொன்னுட்டாங்க. அல்லேலூயா. வெட்டி கொன்னுட்டாங்க. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அந்த வெட்டி கொன்னு அங்க யாக்கோபு சொல்றான், என் வாசனையை நீ கெடுத்து போட்டுட்ட, என் வாசனையை நீ கெடுத்து போட்டுட்ட, என் பேரை கெடுத்துட்ட, என் சாட்சியை நீ கெடுத்துட்டன்னு சொல்லி அந்த வெட்டுன அந்த பிள்ளைகளை அவன் கடிந்து கொள்றான் யாக்கோபு. கர்த்தர் நல்லவர். இப்ப பாருங்க, ஏன் இந்த தீனாவுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? அவள் பார்க்க வேண்டும், எல்லா பெண்களையும் போல நம்மளும் பார்க்கணும், வெளியே சுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தீனாவுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, அந்த சீகேம் என்கிற ஊரு பாருங்க. கர்த்தர் நல்லவர். நான் சொல்றேன் பாருங்க, 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நல்லா பாருங்க, 17. சுக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு 16ஆம் நாள் வந்த பிறகு கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமினுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். அல்லேலூயா. கூடாரம் போட்டான். நல்ல கவனிங்க. இப்ப நான் சொல்றேன், இப்போ சீகேம் என்கிற ஊர்ல கிட்ட வந்து அதுக்கு அந்த ஊருக்கு பக்கத்துல வந்து யாக்கோபு தான் வீடை கட்டி கூடாரம் போட்டு குடும்பத்தோட என்ன செஞ்சுட்டான்? கொஞ்சம் சொல்லுங்க. குடியிருந்த உடனே அங்க உள்ள அந்த சீகேம் ஊர்ல அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் பார்த்த உடனே இந்த தீனாளுக்கும் என்ன ஆசை வருது? நம்மளும் வெளியே போயிட்டு வருவோமா, நம்மளும் போய் எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவோமா, அப்படி நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சுட்டா. தீனாவும் புறப்பட்டு போயிட்டா. ஏன் புறப்பட்டு போனா தெரியுமா? அவன் இதுக்கு காரணம் தீனால் அல்ல, இதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க? யாக்கோபு. ஏன் யாக்கோபு காரணம்? அவன் அங்கன போய் செட்டில் ஆயிட்டான். ஆக்சுவலா இவன் லாபானிடத்திலிருந்து தன் சுய தேசத்துக்கு கர்த்தர் அவனை அழைச்சிட்டு வந்தார். ஏன் அழைச்சிட்டு வந்தாரு? எல்லாரும் சொல்லுங்க. சூப்பர்மா. பெத்தேலுக்கு வரணும். அவன் தரிசனம் காண்பித்த பெத்தேலுக்கு திரும்ப வரணும். அந்த பெத்தேலிலே அவன் திரும்ப பலிபீடம் கட்டணும். அப்படிங்கிறதுக்கு தான் கர்த்தர் அங்கே லாபானின் இடத்துல இருந்து அவன் 2 பரிவாரங்களோட கர்த்தர் யாக்கோபு கூட்ட வந்தாரு. ஆமீன் சொல்லுங்க. தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு யாக்கோபை கூட்டிட்டு வந்தாரு. இப்ப தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டிய யாக்கோபு எங்க கூடாரம் போட்டுட்டான்? நீங்க எங்க கூடாரம் போட்டிருக்கீங்க? தரிசனம் நிறைவேறதுக்கு தரிசனத்தை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்களா, இல்ல எங்கேயாவது செட்டிலாக பாக்குறீங்களா? சில பேருக்கு என்ன தெரியுமா, கர்த்தர் நமக்கு அழைப்பை கொடுத்திருந்தாலும் ஊழியத்துக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும்னு கொடுத்தாலும் இப்ப நம்ம தான் செட்டிலாக நினைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு தரிசனத்தை பாருங்க. அவன் பெத்தேலுக்குள்ள போகணும். அவனுக்கு சீகேம்ல என்ன வேலை? எதிரே கூடாரம் போட்ட உடனே பிரச்சனை. தரிசனத்தை மறந்த உடனே அங்க பிரச்சனை வருது. தீனால் மூலமா சில பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வருது அப்படின்னா நம்ம எதையாவது கர்த்தருடைய காரியத்தை மறந்துட்டோமான்னு யோசிக்கணும். கைகளை உயர்த்தி இல்லைன்னா பிள்ளைகளே இப்படிலாம் போகாதம்மா, பிள்ளைகளு ரூட்டு மாறாது.
மனைவி ரூட்டு மாறாது, புருஷர் ரூட்டு மாற மாட்டாரு. மாறினார் என்றால் எங்கேயோ ப்ராப்ளம், ஏதோ ஒரு தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாத, ஒரு தரிசனத்துக்கு கீழ்ப்படியாத ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். தீனாள் பேட்டா பிரச்சனை வந்துட்டு அல்லேலூயா. 34ஆம் அதிகாரத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் வந்த உடனே பாருங்க, 35ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டான். இப்ப இவன் எங்க வாரான்? பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து, நீ கர்த்தர் அங்க பெத்தேலுக்கு வந்த உடனே திரும்ப பேசுறாரு. நீ உன் சகோதரன் ஆகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமாகிய தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. உண்டாக்கு என்றார். ஆமென். இவன் முதல்ல எங்க வந்திருக்கணும்? பெத்தேலுக்கு வந்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல பெத்தேலுக்கு வந்துருங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. முதல்ல ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துருங்க. சொல்லட்டா ஒழுங்கா உபவாச ஜெபத்துக்கு வந்துருங்க. முதல்லயே ஒழுங்கா பெத்தேல பார்த்து வந்துடணும். ஒழுங்கா காலேஜ் ஜெபத்துக்கு வந்துடணும். ஒழுங்கா ஞாயிறு ஆராதனைக்கு வந்துடணும். ஒழுங்கா சண்டே கிளாஸ் ஊழியங்களுக்கு, சுவிசேஷ ஊழியங்களுக்கு வந்துடணும். உனக்கு தரிசனம் அதுதான். நீ சபையோட இணைஞ்சு இந்த தரிசனத்துல தான் ஓட வேண்டிய ஆளு. நீ வேற எங்கேயாவது போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தன்னா சீசத்துவ கூட்டம் வந்துடணும். வேற எங்கேயாவது போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தா நீ சீகேமுக்கு எதிர போய் நீ கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அர்த்தம். சுவிசேஷ ஊழியம் இங்க நடந்துகிட்டு இருக்கிறது, நானும் ஆவிக்குரிய கூட்டத்துக்கு தானே போறேன் அப்படின்னு நீ வேற கூட்டத்துக்கு போனா தரிசனத்தை மறந்து போற. நீ பெத்தேலுக்கு வராம சீகேமுக்கு போற. நீ போறது ஆவிக்குரிய கூட்டம்னு நீ நினைச்சுக்கிடலாம், உன் தரிசனத்தை விட்டுட்ட. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா? உங்களை சபையில ஏன் கர்த்தர் நாட்டி இருக்காரு? சபையில ஏன் கர்த்தர் வச்சிருக்காரு? நீ பெத்தேலுக்கு வந்து அங்க ஒரு பலிபீடத்தை கட்டணும். அதே போல இந்த சபைக்கு வந்து இந்த சபையின் தரிசனத்துல நீ சேர்ந்து ஓடணும்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு 2 பரிவாரங்களை யாக்கோபு கொடுத்தாரு. உங்களுக்கு 2 பரிவாரம் எதுக்கு? உங்களுக்கு வேலை எதுக்கு? உங்களுக்கு வீடு எதுக்கு? உங்களுக்கு ஆடு மாடு எதுக்கு? உங்களுக்கு கார் பைக் எதுக்கு? எதுக்கு? தரிசனத்துக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு தான். தெரியுமா? உங்களுக்கு என்ன சீகேம்ல போய் கூடாரம் போட்டா நான் எச்சரிப்பு உண்டாகும்படி வசனத்தை சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சில காரியங்கள்ல இதெல்லாம் சோதனைங்க. உங்களுக்கு சில காரியங்கள் திடீர்னால ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு மனசுல கசப்பு, ஏதாவது காரியம், இது சோதனை. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற இது டெஸ்ட் வைக்கிறாரு கர்த்தர். ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு அங்க பெத்தேலுக்கு திரும்பினான். பெத்தேலுக்கு திரும்பின உடனே பெத்தேலுக்கு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொன்னார்ல, அவன் 2வது விஷயம் என்ன செஞ்சான்? வாசிங்க அடுத்த வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ அப்ப சீகேம் ஊர்ல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? விக்கிரக ஆராதனை இருந்துச்சா? நீங்க தரிசனக்காரனோட நீங்க இணையாம போனீங்கன்னா நீங்க விக்கிரக ஆராதனைக்காரனோட பங்கா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? என்ன செய்ய? அந்நிய தெய்வங்கள் எல்லாம் விலக்கி போடு. அது வரைக்கும் அங்க இருந்திருக்கு பாருங்க. எங்க இருந்து வந்துச்சு? இது எங்க இருந்து வந்துச்சு? இவனுக்குள்ள இருக்க வேண்டிய என்ன விலக்கி போட வேண்டிய சில விஷயம் எங்க இருந்து வந்துச்சு? பாத்தீங்களா? ஆமென். ராகேல் அவ தகப்பன் வீட்டுல இருந்து பலிபீடத்துல இருந்து அவ சொரூபங்களை கொண்டு வந்தா. இங்க அந்நிய தெய்வங்கள் உள்ள இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க.
அந்நிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. அத நிறைய காரியங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னா, அந்நிய தெய்வங்கள் எதுல இருந்துச்சு? 4ஆம் வசனம். தங்கள் கைகளில் இருந்த அந்நிய தெய்வங்கள்லாம் என்னதுங்க? கைகள்ல என்ன அந்நிய கையில வச்சிருந்தாங்களோ, பிடிச்சு வச்சிருந்தாங்களோ, கைகள்ல இருந்தது என்னது? அந்நிய தெய்வம். கடக்கா? கைகள்ல கடக்கல. அதுக்கப்புறம் தங்கள் காது அணிகளையும். அதுக்கப்புறம் அங்க கொண்டு போய் சீக்கிரம் ஊர்ல கொண்டு போய் பேசிட்டு வந்துட்டான். பெத்தேல்ல அது இருக்கப்படாது. புதைக்கப்பட்ட வேண்டிய இடத்துல கொண்டு போய் அந்நிய தெய்வங்களை புதைச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பைபிள்ல எங்க பாஸ்டர் அப்படி போட்டிருக்கு? நான் வா இன்னும் 10 வசனத்தை காட்டுறேன். அல்லேலூயா. சத்தியம் மாறாது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்நிய தெய்வங்கள் உங்களுக்குள்ள இருக்கா? வேற எப்படி பெத்தேலை கட்ட முடியும்? சுத்திகரிச்சா தானே பெத்தேலை கட்ட முடியும். பலிபீடத்தை கட்ட முடியும். பலிபீடத்துல நிக்க முடியும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ பலிபீடத்தை அவன் கட்டுவதற்கு முன்பு அவன் ஸ்தோத்திரம் அங்க சுத்திகரித்து கொண்டான். சுத்திகரித்து கொண்ட உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு? அடுத்த வசனம். நீ கலட்ட வேண்டியதை கலட்டி, புதைக்க வேண்டியதை புதைச்சிட்டு நீ கிளம்பி போனா உன்னை சுத்தி கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசங்கம் அங்க பயங்கரங்களை நடப்பிக்கும். கர்த்தருடைய வல்லமை உன்னை சுத்தி வெளிப்படும். வெளியரங்கமான அற்புத அடையாளங்கள் உன்னை சுத்தி சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். பார்க்கிறவெல்லாம் சொல்லுவான், யாக்கோபை சுற்றிலும் பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஆமென். தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் யாரும் உன்னையோ உன் பிள்ளைகளோ பின்தொடரவே முடியாது. சத்துரு பின்தொடர முடியாது. ஆமென். எப்போ? தரிசனத்துக்கு திரும்பினா, சுத்திகரித்து கொண்டா யாரும் உங்களை பின்தொடர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பின்தொடர்ந்து வருகிற எல்லா பார்வோனின் வல்லமைகளை கர்த்தர் இன்றைக்கு செங்கடலின் கீழே ஆழத்துல அவர் அமிழ்த்து போடும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கு பெத்தேலுக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொன்னாரு, இது சோதனை, இது சோதனை, நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனை. கர்த்தர் நல்லவர். பாருங்க, உபாகமம் 13ஆம் அதிகாரம், இந்த ஒரு வசனம் மட்டும் சொல்லி இதை பாதியில நிறுத்துறேன். கர்த்தருக்கு சித்தமானா இன்னொரு நாள் இதோட மீதியை பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்குள்ளே தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்னபடி அடையாளம் அற்புதம் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியின் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கேளாதிருப்பீர்களாக. உங்ககிட்ட நிறைய பேர் தீர்க்கதரிசிங்கிற பேர்ல வருவான். நான் சொப்பனம் பார்த்தேன், அப்படி காட்டினாரு இப்படி காட்டினாருன்னு பார்ப்பான். இன்னும் சொல்ல போனா உங்க நடுவில் ஒரு அற்புதம் இன்னும் 4 நாளையில் நடக்கும், இன்னும் 1 வாரங்கள்ல நடக்கும்னு சொல்லி சொல்லுவான். அவன் சொன்னது மட்டுமில்ல, அவன் சொன்ன மாதிரி நடக்கவும் செய்யும். உங்க நடுவில் அப்படி சொப்பனக்காரன் யாராவது இருக்காங்களா? இந்த சொப்பனை பார்த்து சொல்ற ஆள் யாராவது இருக்கா? இந்த குறி சொல்லுத ஆள் யாராவது இருக்கா? தீர்க்கதரிசிங்கிற பேர்ல இருக்கானா? நல்ல கவனிங்க. அப்படி இருக்கான். பைபிள்ல சொல்லியிருக்கு. ஏன் அந்நிய தேவர்களை சேவிப்போம், இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லுவான். வேற ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் வசனம் இப்படி இருக்கு. ஆனா அவன் அதெல்லாம் என்ன சொல்லுவான்? இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னாலே இன்னொரு பக்கத்துக்கு அவன் என்ன பண்றான்? சாய பண்ணி அவன் சொல்றான், சொன்னபடி என்ன நடக்குது?
உங்களுக்கு அதான பிரச்சனை. சொன்ன மாதிரியே நடந்துட்டேன். சொன்ன மாதிரி நடந்துச்சா இல்லையாப்பா? நடந்துச்சா இல்லையாப்பா? சொன்ன மாதிரியே நடந்துச்சுல்ல. நம்பத்தானே வேண்டி இருக்கு. இப்படி சொல்லுதாரு. சொன்னாலும் கேட்காத. ஏன் தெரியுமா? அவன் உண்மையானவன் அல்ல. நான் சொல்லட்டா, உங்களுக்கு குறி சொல்றதெல்லாம் நீங்க உண்மைன்னு நீங்க நினைக்காதீங்க. வசனம் திரிவாழ்ச்சி திரும்ப ஒரு தடவை போடுப்பா. திரும்ப ஒரு தடவை வசனத்தை உங்க பைபிள்ல நல்லா பாருங்க. உங்க இருதயத்துல பதிச்சு வச்சுக்கோங்க. திரும்ப பாருங்க. சொல்லுங்க, உங்களுக்கு உள்ளே. எல்லாம் சொல்லுங்க, யாருக்குள்ள? அப்போ உங்க தொடர்புக்குள்ளதான், உங்க சரௌண்டிங்ல தான். ரைட் தானா? உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் ஒரு சொப்பனக்காரனாகிலும். நான் சொல்ற அந்த சொப்பனம் சொல்ற ஆளெல்லாம் முதல்ல விட்டு விலகுங்க. உங்களை விக்கிர ஆராதனைக்குள்ள கொண்டு போறவனே அவன் தான். நீங்க மேலான தரிசனத்துக்கு கொரிந்து சபை மாதிரி அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா உங்களை வேற பக்கம் அவன் திருப்பி கொண்டு போய்கிட்டே இருக்கான். தெரியுதா? சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை சேவிப்போம். ஆமா பாருங்க, அவங்க அவங்க நல்ல சில பேரை சொல்றேன். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சொல்லிடலாம். சரி, உங்களுக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னா, ஒரு ஊழியம்னா அதுக்குண்டான பிரதிஷ்டையோட இருக்கணும். அதுக்குண்டான பிரதிஷ்டையோட, அதுக்குண்டான அர்ப்பணிப்போட இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். பாருங்க, அப்படி அறியாத தேவர்களை பின்பற்றி அவரை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் ஒரு அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பா இன்னும் ஒரு 4 நாளைக்குள்ள, இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள, இன்னும் 3 மாசத்துக்குள்ள இந்த எவனாவது ஒருத்தர் டேட் ஃபிக்ஸ் பண்ணாமன்னு வைங்களேன், அவங்ககிட்ட நீங்க நிக்கவே கூடாது. டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு யாரு கொடுத்தா அதிகாரத்தை? யார் கொடுத்தா? இந்த பைபிள்ல நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் என்ன நாளைக்குள்ள வருது பிரதர், இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள வருது பிரதர், இன்னும் ஒரே மாசத்துக்குள்ள வருது பிரதர் எவனா சொன்னாம்னா அவன் யாரு? கன்ஃபார்ம். ஏன் குறிப்பாய் சொன்னாலும் பைபிள் அந்த குறிப்புன்னு அர்த்தம். குறிப்புன்னு அர்த்தம் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்களை தேடி வரும் அப்படின்னு குறிப்பு குறிப்பு குறிப்பு. இப்படி சொன்னாலே அவனை பின்பற்றாத, அவனை பின்பற்றாத. நான் பைபிள் வசனத்தை தான் சொல்றேன். அல்லேலூயா. குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அதே மாதிரி கிழக்கிருந்து வருவான், அதே மாதிரி கருப்பு சட்டை போட்டு வருவான், அதே மாதிரி வெள்ளை சட்டை போட்டு வருவான், அதே மாதிரி வெள்ளைக்காரல வருவான், வெள்ளை குதிரையில ஏறி வருவான். பிச்சு விடும் இந்த மாதிரி ஆட்கள். சொன்னபடி அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை முதல்ல எப்ப நிறுத்தி நீ பேச்ச. இந்த கூறி உன்ட்ட யாரு கேட்டா? கேட்டுக்கிட்டு இருக்காத உட்காந்து. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு சம்பந்தம் இல்லாம நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம்னு இருக்கக்கூடாதுப்பா. நம்ம தான் பதில் பேசலையே, நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கேட்காத முதல்ல தூரவா. அல்லேலூயா. உனக்கு அங்க என்ன வேலை? விக்கிர ஆராதனைக்காரரை விட்டு முதல்ல விலகு, முதல்ல விலகு. விலக வேண்டியதை விட்டு முதல்ல விலகு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். போட்டு பார்க்காரு கொஞ்சம். இப்ப நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? அவன் முன்னாலேயே பேருதி எல்லாம் முடிச்சு போச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா. உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா. நல்ல உரத்த சத்தத்தோட ஒரு ஹல்லேலூயா. சோதனை மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆமென். தப்பித்துக் கொள்ளுகிற போக்கையும் கர்த்தர் உண்டாக்குவார். தப்பித்துக் கொள்ளுகிற போக்கையும் கர்த்தர் என்ன செய்வாரு? உண்டாக்குவார். தப்பிச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. செங்கடல் முன்னால வந்து நிக்குது, எங்க போறதுன்னு தெரியல. கவலைப்படாத மோசே. பின்னால ஒருத்தன் துரத்துறானேன்னு நீ கவலைப்படாத மோசே. செங்கடல் முன்னால நிக்குதா? உன் கையில இருக்கிறது என்ன? கோல். உன் கையில இருக்கிறது என்ன? உன் கையில இருக்கிறது எல்லாரும் சொல்லுங்க. உன் கையில இருக்கிறது. பக்கத்துல உன் கையில இருக்கிறது
என்ன என்ன என்னமா இருக்கு உன் கையில்? என்னமா இருக்கு? பயப்படாத, உனக்கு வழி இருக்கு, உனக்கு வழி இருக்கு. செங்கடல் தான் நிக்குது, நீ நம்ம வழியே இல்லைன்னு நினைக்காத. நீ தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு புது வழியை கர்த்தர் செங்கடலை திறந்து உண்டாக்குவார். இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை சிக்குண்டு இருந்தவங்களை, வழி தெரியாம இருக்கிறவங்களை கர்த்தர் தப்பித்துக் கொள்ளும்படி இன்னைக்கு செங்கடலை திறக்கிற தேவன் இன்னைக்கு வல்லவரா இருக்கிறார். ஆனா சொல்றாரு, ஓன் கோல் மோசே, என்னத்தை நீ முறையிட்டு இருக்கிற? என்னத்தை நீ முறையிட்டு இருக்கிற? ஐயோ, அதெல்லாம் எனக்கு சொல்லணும், விலைக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா டைம் போயிட்டு இருக்கு. சாவுன்னு சாவை பத்தியே பேசாத. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, என்ன சொன்னா, நாங்க செத்தாலும் நல்லதுன்னு நினைக்கான். சில பேர் சொல்றீங்க, இந்த போராட்டத்துல வாழ்றதை விட ஆனா சொல்றாரு கர்த்தர், இல்ல, நீ சாக வேண்டிய ஆள் இல்ல, நீ செங்கடலை கடந்து போக வேண்டிய ஆளு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வேகமா வாங்க. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் பாருங்க. அல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, 12 வாசிங்க. நாங்க பேசாம அடிமைகளாவே இருந்துட்டு போயிடுறோம், எங்களை ஏன் கூட்டு வந்தீங்க? நாங்க வனாந்திரத்துல செத்து போறதை விட நான் வேலை செஞ்சுட்டு பேசாம எங்க என்னத்தையாவது அடிமை கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டாது கிடந்திருப்பேன். ஆனா என்ன கொண்டு வந்து வனாந்திரத்துல கொல்ல கூட்டு வந்துட்டீங்களே. இவனை வாழ்க்கையை பத்தி சொன்னா இவன் சாவை பத்தி பேசுறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். செத்து பேருவனோ பக்கத்துல போய் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் உங்கள் தீர்க்காயுசை கர்த்தர் தருவார், உங்களுக்கு நீடித்த நாட்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. செத்து போவோம்னு நினைக்காதீங்க. ஆமென். செத்து போவோம்னு நினைக்காதீங்க. இங்க அழகா சொல்றாரு, நாங்க வனாந்தரத்துல சாகவா, வனாந்தரத்துல நாங்க சாகவா. அடுத்தால பாருங்க, கர்த்தர் சொல்றாரு. அடுத்த வசனம், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு. இந்த சோதனையில நின்னு பாரு, வேடிக்கை பாரு, நீ நின்னு வேடிக்கை பாரு. அல்லேலூயா. இந்த சோதனை ஏன் வந்துச்சு, இது ஏன் நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியா? நீ நின்னு பாரு, கர்த்தரோட செங்கடலை பிளந்து கொண்டு போக போறாரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். உடனே பாருங்க, எல்லாம் அங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. எல்லாம் அழுதுகிட்டு இருக்க நேரத்துல, ஆமென், கர்த்தர் நல்லவர். அங்கே மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கோலை ஓங்கி உன் சமுத்திரத்தின் மேல நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. உன் கையில் என்ன இருக்கு? கோல். எல்லாரும் சொல்லுங்க, உன் கையில் என்ன இருக்கு? கோல். உன் கையில் என்ன இருக்கு? கூழாங்கல். உன் கையில் என்ன இருக்கு? கூழாங்கல். உன் கையில் என்ன இருக்கு? பட்டயம். உன் கையில் என்ன இருக்கு? பட்டயம். உன் கையில் என்ன இருக்கு? கூடார ஆணி. உன் கையில் என்ன இருக்கு? கூடார ஆணி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன் கையில் ஒன்று கொடுத்துருக்காரு. கர்த்தர் உன் கையில் என்ன ஒன்று கொடுத்துருக்காரு? அது உன் கோல். அந்த கோலை நீ ஓங்கி அல்லேலூயா சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, செங்கடல் ரெண்டா பிளக்கும். உன் கோல் என்னன்னு உனக்கு தெரியுமா? உங்க கோல் என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் சொல்லுங்க, உங்களுக்கு எது நல்லா வரும்? உங்களுக்கு எது நல்லா வரும்? நீங்க நல்லா பாடுவீங்களா? நீங்க நல்லா பாடுவீங்களா? நான் ஸ்டாப்பா பாடிக்கிட்டே இருப்பீங்களா? நல்ல ராகத்தோட. ஆமென். பாட பாட ராகம் சுவையாகும், தாளம் போட போட ஆவி அசைந்தாடும், ஆட ஆட அல்லல் பறந்தோடும், நீயும் தேட தேட தேவ கிருபை கூடும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். சிலருக்கு ஆராதனைன்னா அப்படி இன்ட்ரெஸ்ட். ஆமென் சொல்லுங்க. அப்படியே உட்கார்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. துதிப்பேன் துதிப்பேன் துதி. இதான் உன் கோல். விட்டுறாத ஆராதனைய. ஆமென். பாட்டு பாடிக்கிட்டே இரு, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இரு, ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இரு, செங்கடல் திறக்கும். அல்லேலூயா. சிலருக்கு முழங்கால் போட்டு செபிக்கிறது தான், பாட்டு வராது. ஆனா முழங்கால போட்டு முழங்கால நின்று ஆண்டவரே 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, இறங்கும் 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 இறங்கும், சந்தியும் சந்தியும் சந்தியும், ரட்சியும் ரட்சியும் ரட்சியும், விடுவியும் விடுவியும் விடுவியும். என்ன வரும் உங்களுக்கு? ஜபம் வருமா? எத்தனை பேருக்கு ஜபம் வருது? முழங்கால போட்டுட்டா நேரம் தெரியாம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல யாராவது எண்ணிப்படி யாராவது ஒருவர் யாராவது இருக்கீங்களா? அதுதான் உங்க கோல். அதுதான் உங்க கோல். அல்லேலூயா. எனக்கு இப்போ பைபிள் வாசிக்க 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 இப்போ நிறைய வெளிப்பாடு வருது, நிறைய வசனம் வருது. இப்போ நான் எழுதி எழுதி வைக்கிறேன், எனக்கு நிறைய வசனங்கள் இப்போ வெளிப்பட்டு வருகிறது. அதுதான் உங்க கோல். அல்லேலூயா.
ஆமென். இப்போ நான் பாருங்க, யாரோ ஒருத்தட்ட போய் சும்மா லேசா ஒரு சாட்சி சொன்னேன். அந்த சாட்சி சொன்ன உடனே அந்த ஆளிப்பு ரட்சிக்கப்பட்டுட்டு. யாராவது இப்படி இருந்தா சொல்லுங்க, கை உயர்த்தி காட்டுங்களேன். அல்லேலூயா. அதுதான் உன் கோல். சாட்சி சொல்றதை நிறுத்திடாத.